ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விஏபி ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன காம்போனண்ட்டை டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அந்த காம்போனண்ட்டை யூஸ் பண்ணி ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரியாக்டில் ப்ராப்ஸ் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலேருந்து கண்டினியூ ஆகுது. இதில் நம்ம ஹெட்டர் 2 இது போட்டிருந்தோம். அதை ஒன்று நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஒன்று இருக்குது. நான் டூப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால அந்த இதுக்காக ஒன்று ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குது. நான் இதை ரைட் கிளிக் பண்ணால் காப்பி ஆகிடும். இதை நாங்கள் போட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்துருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு கார்டு வச்சு ஒரு காம்போனண்ட்டை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நான் சில இமேஜஸ்லாம் உள்ளே போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் index.cssல சில டிசைன்ஸ் சிஎஸ்எஸ் டிசைன் பண்ணியிருக்கிறேன். கார்டுனா எப்படி இருக்கணும், அதுக்குடைய கண்டெய்னர் கார்டு இதெல்லாம் நம்ம கூகுளில் தேடினாலே கிடைக்கும். அதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கார்டு டிசைன் பண்ணணும்னா என்னென்னா, நம்ம இந்த காம்பனண்ட்டுக்குள்ளே ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம், course.jsx. ஸோ இந்த காம்போனண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெட்டர் கேபிட்டலாக வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே தான் பண்ணுறோம். இப்போ ஃபங்க்ஷன் கோர்ஸ் போட்டுட்டு ஒரு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ரிட்டர்ன் ஒரு எம்டி ஃப்ராக்மெண்ட்டோட ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது எக்ஸ்போர்ட் டிஃபால்ட். இதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கோர்ஸுங்கிற காம்போனண்ட் ஃபங்க்ஷன் நம்ம இன்னொரு இடத்துல இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். இதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம டைம் சேவ் பண்ணுறதுக்காக நான் நினைக்கிறேன் சில டிசைன் எழுதியிருந்தேன். அதை நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஒரு கார்டு அப்படிங்கிற ஒரு கிளாஸ் நேம் டிவ்வில் எனக்கு ஒரு இமேஜ் வரும். அதுக்கப்புறம் கார்டு கண்டென்ட்டு, அப்புறம் கார்டு டைட்டில் எப்படி இருக்கணும், அது டைட்டில் ஜாவாஸ்கிரிப்ட்டுங்கிற கோர்ஸ் எனக்கு இருக்கணும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணுமோ அதை நாங்கள் எழுதியிருக்கிறேன். அது போக எனக்கு ஒரு வியூ டீட்டெயில்ஸ் பட்டன் வரணும். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டிசைன். இதுக்கான ஸ்டைல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த இடத்துல எரர் வருதுன்னா நம்ம இமேஜை இம்போர்ட் பண்ணணும். அந்த இமேஜ் தான் இங்கே இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் இமேஜ் இருக்குது. நம்ம இதை லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்குறோம். இம்போர்ட் ஜேஎஸ் இமேஜ் ஃப்ரம், இப்போ நம்ம எந்த ஃபோல்டரில் இருக்கோம், காம்போனண்ட்டுக்குள்ளே இருக்கோம். அங்கேருந்து நம்ம வெளியே போய் அசெட் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே போய் javascript.png. இப்போ எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, என்னுடைய கார்டு எரர் இல்லாமல் இருக்குது. பட் இந்த கோர்ஸுங்கிற காம்போனண்ட்டை நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணணும்ல, அப்போ தான் நம்மளுக்கு டிஸ்பிளேல காமிக்கும். ஓகேவா, இந்த app.jsல கோர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஒரு டேப் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே வந்துருச்சு. அதுவே இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆகலைன்னா நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம கோர்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதை நான் இப்போ சேவ் பண்ணேன்னா என்னென்னா எனக்கு இங்கே ஒரு கோர்ஸ் வந்துருச்சு. இது ஒரு கார்டு ஸ்டேஜில் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ தான் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்க்க வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே கோர்ஸை நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணுறேன். காப்பி பண்ணி போட்டுட்டு ஒரு தடவை சேவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 2 கார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஏன்னா ஒரே காம்போனண்ட்டு 2 தடவை டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம். பட் இதில் பாருங்கள், சேம் கண்டென்ட் தான் இருக்குது. சேம் கண்டென்ட் வர்றதுக்கு நம்ம டூப்ளிகேட் பண்ண தேவையில்லை. ஸோ உங்களுக்கு வேறு கண்டென்ட் வேணும்னு என்ன செய்யணும்னா, நம்ம இங்கேருந்து ஒரு டேட்டாவை அனுப்பிச்சு அந்த டேட்டாவை நம்ம கோர்ஸுங்கிற காம்போனண்ட்டுக்குள்ளே போக வச்சு இங்கே நம்ம டிஸ்பிளே பண்ணணும். HTML, ஆங்குலர், ரியாக்ட் அப்படின்னு நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுக்கு வேணும். இப்போ நான் கோர்ஸ்னு வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். என்ன வேணும் எனக்கு, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். நம்ம இதுலேருந்தே காப்பி பண்ணிக்கிடுவோம். இதுக்கு அடுத்து இமேஜ், இந்த இம்போர்ட் போட்டிருக்கேன்ல, இது இங்கே போட்டுட்டு இந்த இமேஜை எடுத்து நான் இங்கே அனுப்புகிறேன். அப்போ இமேஜ் அனுப்பினா நம்ம ஒரு கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே அனுப்பணும். ஓகேவா, ஸோ இப்போ இந்த நான் 3ஐயும் இங்கேருந்து பேராமீட்டராக அனுப்புகிறேன். அங்கே எனக்கு வாங்கி வச்சுக்கிடணும்ல. இது என்ன வருது, ஃபெயில் டு ரிசால்வ் இம்போர்ட் அசெட். ஓகே, இது ஆப்பில் இருக்கிறனால டபுள் டாட் வராது, சிங்கிள் டாட்லேயே அசெட் அப்படிங்கிறது ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. ஸோ இப்போ நான் இந்த கோர்ஸுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்துட்டேன். ஸோ இந்த வேல்யூவை நான் அங்கே போய் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். சரியா, ஒரு காம்போனண்ட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பேராமீட்டர் அனுப்புனா நம்ம அந்த வேரியபிள்லாம் வச்சு பேராமீட்டர் வாங்கிக்கலாம். ஆனால் பட் ஒரு காம்போனண்ட்டுக்கு பேராமீட்டர் அனுப்புனா அந்த பேராமீட்டர் பேர் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் ப்ராப்ஸ்னே வைக்கிறேன். இந்த ப்ராப்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய பேராமீட்டர். இது பை டிஃபால்ட்டாக ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த ப்ராப்ஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் அனுப்பினோமோ அவ்வளோ கீயும் இருக்கும். டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இமேஜ், இந்த 3மே வந்துடுவாங்க. ஏன்னா இது ஒரு ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது பை டிஃபால்ட்டாக கர்லி ப்ராக்கெட் போட்டுட்டு ப்ராப்ஸில் உள்ள டைட்டில்
இப்படி நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறனால ப்ராப்ஸுங்கிற ஆப்ஜெக்டில் டைட்டிலுங்கிற கீயை எடுத்து அதோட வேல்யூவை காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே தான் இங்கேயும் நம்ம ஒரு ப்ராப்ஸ்க்குள்ள டிஸ்கிரிப்ஷன். அப்போ இந்த நேமும் நான் அங்கேருந்து பாஸ் பண்ணுற நேமும் சேமாக இருக்கணும் இந்த டிஸ்கிரிப்ஷன். இப்போ இதில் வியூ டீட்டெயில்ஸ், இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குதுன்னா இமேஜ் இருக்குது. இமேஜுக்கு போட்டுருந்தேன், நான் அங்கேருந்து அனுப்புகிறனால இது எனக்கு தேவையில்லை. ப்ராப்ஸ் டாட் இமேஜ் அப்படின்னு போடுறேன். ஸோ என்னுடைய வேல்யூ அங்கேருந்து இங்கே வந்துடும். நான் இங்கே இம்போர்ட் பண்ண வேண்டாம், அங்கேயே நான் இம்போர்ட் பண்ணி எல்லாம் எடுத்துட்டேன். சரியா? இப்போ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு நான் சொன்னது எல்லாம் வந்துடுச்சு. செகண்ட் எலமெண்ட்டுக்கு எதுவுமே வரல, எம்டியாக இருக்குது. ஏன்னா செகண்ட் எலமெண்ட்டுக்கு செகண்ட் காம்போனண்ட்டுக்கு நம்ம எதுவுமே பாஸ் பண்ணலை. ஓகே, பாஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா அது எம்டி ஆகிடுது. ஸோ இப்போ நம்ம டேட்டா பாஸ் பண்ணலை அப்படின்றதுனால நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் அங்கே இருக்காது. இப்போ இதுக்கும் நம்ம புதுசாக பாஸ் பண்ணலாம். நம்ம பிஒய் இமேஜ் அப்படின்னு வைக்கிறோம். இங்கே வந்து பைத்தான் இமேஜ் அப்படி போடுறோம். இந்த பைத்தான் இமேஜை நான் இங்கே போடுறேன். ஓகே, இங்கே டைட்டிலில் பைத்தான். நான் என்ன பண்ணுறேன், பைத்தானுக்கு வந்து பைத்தான் இஸ் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி போட்டிருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெண்டுமே வந்துடும். ஏன்னா பைத்தான் இமேஜ் என்கிட்ட இருக்குது, பைத்தானுக்கு டைட்டில் அனுப்பிச்சிருக்கேன், அதுக்கு டிஸ்கிரிப்ஷனும் அனுப்பிச்சிருக்கிறேன். ஸோ இது வந்து பேராமீட்டர், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி நம்ம பாஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் இம்மியூட்டபிள். அப்போ நாங்கள் அனுப்புகிற வேல்யூவை என்னால் மாற்ற முடியாது. ஓகே, இங்கே நான் அந்த பேரண்ட்லேயே மாற்றினா தான் உண்டு. இது உள்ள அட்ரிபியூட்டாக கொடுத்துட்டு அது கோர்ஸுங்கிற காம்போனண்ட்டுக்கு உள்ளே போயிடுச்சுன்னா நம்மளால் மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே இந்த ப்ராப்ஸ் டாட் டைட்டில் ஈக்குவல் டு ஆங்குலர் அப்படின்னு நான் மாற்றுறேன். அப்படி நான் சேவ் பண்ணேன் அப்படின்னோடனே எனக்கு எரர் வரும். கன்சோலில் பார்த்தீங்கன்னா cannot assign to a read only property டைட்டில் வந்துருச்சா. ஸோ அது வந்து இம்மியூட்டபிள், மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான். நீங்கள் பேரண்ட்லேருந்து அனுப்புனா தான் மாற்றினதுன்னு அர்த்தம், உள்ளே வந்தால் மாற்ற முடியாது. இது ஒரு கேரக்டர். அப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சேவ் பண்ணனா எனக்கு ரன் ஆகும். இப்போ டீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு என்னென்னு பார்த்துருவோம். இப்போ நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அனுப்புகிறோம்ல, எத்தனை அனுப்புனாலும் அதை வந்து நம்ம ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபிளாக வாங்குகிறோம். இப்போ ஒரு 10 அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னா 10ஐயும் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு கர்லி ப்ராக்கெட் போட்டு நான் டைட்டில் கமா டிஸ்கிரிப்ஷன் கமா இமேஜ் இது எல்லாத்தையும் மொத்தமாக ப்ராப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன். ஒரு இதுக்குள்ளே எத்தனை இருக்குதோ அது எல்லாத்தையும் கரெக்டாக அந்தந்த பேரில் அதுவே அசைன் ஆகிடும். பட் நேமு ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த லைன் வந்து நாட் யூஸ்ட் அன்யூஸ்ட் அப்படின்னு சொல்கிறது நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம என்ன செய்வோம், இதை டைட்டில் காப்பி பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ஸ் டாட் டைட்டிலுங்கிறதுக்கு பதிலாக நம்ம வெறும் டைட்டில் மட்டும் கொடுத்தா போதும். அப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ராப்ஸ் அப்படின்னு கொடுக்க வேண்டியதில்லை. இமேஜுக்கும் அப்படி தான் ப்ராப்ஸ் கொடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ப்ராப்ஸ் அப்படிங்கிறத டீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம். அதில் உள்ள ஒவ்வொரு வேரியபிளையும் தனித்தனியாக அந்தந்த இதுக்கு போய் காப்பி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இப்போ நம்ம சேவ் பண்ணாலும் எனக்கு அதே சேமாக தான் ஒர்க் ஆகும். 2 ஆப்ஜெக்ட் அனுப்பியிருக்கேன், ரெண்டுமே தனியாக டீஸ்ட்ரக்சர் ஆகி தனித்தனி கார்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம ரீயூஸ் பண்ணுறோம். ஒரு காம்போனண்ட்டை மல்டிபிள் பேராமீட்டர் அனுப்பிச்சு ரீயூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ நம்ம இந்த டீஸ்ட்ரக்சரை நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே கூட பண்ணலாம். இந்த இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இந்த ப்ராப்ஸ்ன்னு இருக்குல்ல அங்கேயே நான் டீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். பட் இந்த ப்ராக்கெட்டில் போட்டு பண்ணணும், கர்லி ப்ராக்கெட் போட்டு பண்ணணும். அப்போ நம்மளுக்கு டீஸ்ட்ரக்சர் ஆகும். இப்போ நம்ம சேவ் பண்ணாலும் எனக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். வேல்யூ டிஸ்பிளே எல்லாம் சேமாக தான் இருக்கும். டீஸ்ட்ரக்சர் இப்படி 2 விதமாக பண்ணிக்கலாம். இந்த பேராமீட்டர் இது உள்ளே பண்ணும்போது ஒரு 10 பேராமீட்டர் வந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும்ல, உள்ள பெருசாக போயிட்டுருக்கும். அதனால் என்ன செய்யணும்னா உள்ளே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது டீஸ்ட்ரக்சர் இன்னும் ப்ராப்பர்ட்டிஸில் இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.